வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 2.44. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்து 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 343 மற்றும் அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்கான்னு சொல்லியிருக்காமா. இப்போ ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் வரிசையின் அடுத்தடுத்த 3 ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அது என்னது? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் வந்து என்ன? A/R AR. இது வந்து என்னது? ஒரு ஃபார்முலா மாதிரி நாம் படிக்க வேண்டியது. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளை வந்து A/R ARன்னு நம்ம எழுதுகிறோம். 3 உறுப்புகள், ஓகேம்மா? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள், அந்த உறுப்புகள் வந்து இதுதான் A/R AR. ஓகேவாம்மா? 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 343. அப்போ A/R இன்டு A இன்டு AR, இதனுடைய பெருக்கல் பலன் 343. ஆறும் கேன்சல் ஆயிடுது. A³ ஈக்குவல் டு 343. இந்த 343 வந்து எப்படி எழுதலாம்? 7 மல்டிப்ளை பண்ணால் 49. 49 மறுபடியும் 7ஆல் மல்டிப்ளை பண்ண ஓகேவாம்மா? ஸோ இந்த A³ வந்து 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7, ஸோ தட் இஸ் வந்து 7/3. ஓகேவாம்மா? ஸோ இப்போ A³ ஈக்குவல் டு 7³. அப்போது A வந்து 7. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு இந்த 3 அடிபட்டு போயிடும். ஸோ A ஈக்குவல் டு 7 வருது. அதுக்கு பிறகு மற்றும் அவற்றின் கூடுதல் என்னது? 91/3. அப்படின்னா A/R ப்ளஸ் A ப்ளஸ் AR ஈக்குவல் டு 91/3. ஓகேம்மா? இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சியம் எடுப்போமா? ஏயை வந்து வெளியே எடுப்போம். காமனாக இருக்க ஏயை வந்து வெளியே எடுத்துட்டு 1/R 1/R ப்ளஸ் 1 ப்ளஸ் R 91/3. ஓகேம்மா? இப்போ ஏயோட வேல்யூ என்னது? 7. என்ன இருக்குமா? ஏயோ வந்து 7. அப்போ 7 இதில் போட்டுருந்தோம். ஸோ 1 இப்போ வந்து எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்துருவோமா? ஸோ டிவைடட் பை திஸ் ஆர். ஓகேம்மா? இது 1. இங்கே 1 இருக்க இடத்துல ஆர். தென் ஆர் ஸ்கொயர். எல்சியம் தெரியுதானம்மா? ஸோ இங்கே ஆறுன்னு காமனாக கொண்டு வரச்சுமே இந்த 1 வந்து ஆர், 1 வந்து ஆர் வரும். ஏன்னா எல்சியம் தெரிந்தாலுமே இந்த ஆரைன் மல்டிப்ளை பண்ண ஆர் ஸ்கொயர். ஓகேம்மா? ஸோ 91/3 இது எல்சியம் எடுக்கிறது. தென் இப்போ 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 91/3. இந்த சைடு 7 கொண்டு போச்சுமையும் ஆர் டிவைடட் பை 7. இங்கே பாருங்கள் 7/R. இந்த சைடு போச்சுமையும் R/7 தெரியுதானம்மா? தென் நெக்ஸ்ட்டு ஸோ 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13. ஓகேம்மா? 13R/3. ஸோ இந்த சைடு தட் இஸ் இங்கே விட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13R. ஸோ 3 ப்ளஸ் 3R ப்ளஸ் 3R ஸ்கொயர் ஈக்குவல் டு 13R. தட் இங்கே போகும் 3R ஸ்கொயர் 3R ஸ்கொயர் ப்ளஸ் 3R ப்ளஸ் 3 minus 13R equal to 0. So that is equal to 3R square minus 10R plus 3 equal to 0.
ஓகேம்மா, இது பாருங்கள், இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம்ல, ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா. இதில் வந்து ஏயோட வேல்யூ வந்து என்னது? இது 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 வந்து ஏயோட வேல்யூ, இது பி, இது சி. உங்களுக்கு தெரியும் நம்ம ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு, அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆர் இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், எக்ஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர், அப்போ 3r ஸ்கொயர், அப்போ ஏ இருக்க ஏ வந்து 3, பி இங்கே பாருங்கள் பிஎக்ஸ் பிஆர் மைனஸ் 10r, ஸோ மைனஸ் 10. சி இருக்க இடத்துல 3. ஓகேம்மா, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுமா? ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு என்னது? மைனஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி மைனஸ் 4ac டிவைடட் பை 2 இன்ட்டு 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் minus divided by 6. So that is equal to 10 plus or minus square root of 64 by 6. So that is 10 plus or minus 64. Root of 64 na 8. அப்படிதானமா? 6. So that is equal to R equal to 10 plus 8 by 6. R equal to 10 minus 8 by 6. So R equal to 18 by 6. So that is 3. So R equal to, அப்படிதானமா? 18. இங்கே வந்து என்ன? 2 by 6. R வந்து என்னது? 2 by 6. 2 by 6 1 by 3ன்னு எழுதலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்? அந்த மூன்று ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 3 உறுப்புகளையும் பெருக்கிறப்ப 343 மற்றும் அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. 3 உறுப்புகளை காண்க. ஓகேவாம்மா? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஏ வந்து 7, ஆர் வந்து என்ன இருக்குது? 3. ஏ வந்து 7, ஆர் வந்து 3. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? ஏ வந்து 7, ஆர் வந்து 1/3. இப்போ 3 உறுப்புகள் அப்படிங்கச்சுமே என்னெல்லாம்? 3 உறுப்புகள் பெருக்குத்தொடர் வரிசையின் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்து 3 பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்னது? ஏ பை ஆர், ஏஆர். அப்படிதானம்மா? அப்போ ஏ ஈக்குவல் டு 7, ஆர் ஈக்குவல் டு 3னா என்னது? அப்போ 3 உறுப்புகள் என்னதுமா? ஏ வேல்யூ ஆர் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 3 உறுப்புகள் ஏ 7/3, 7 into 3. So that is equal to simplify 7/3, 7, 21. இப்போ அடுத்து ஏ ஈக்குவல் டு 7, ஆர் ஈக்குவல் டு 1/3. ஸோ 3 உறுப்புகள் ஏ வந்து என்னது? 7, ஆறுங்கிறது 1/3, ஏ வந்து 7 into 1/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 21, 7, 7/3. அடுத்தடுத்து 3 உறுப்புகள். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, பெருக்குத்தொடர் வரிசை அடுத்தடுத்து 3 உறுப்புகள் வந்து ஏ பை ஆர், ஏஆர். அப்புறம் இதனுடைய பெருக்கல் பலனை வந்து நம்ம எழுதுகிறோம். என்ன இருக்குல்லம்மா? பெருக்கல் பலன்.
தென் நெக்ஸ்ட்டு அதனுடைய கூட்டல் பலன் என்னது a/r + a = 91/3 திஸ். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஏயோட வேல்யூ வந்து 7, ஆரோட வேல்யூ வந்து 3, 1/3. இந்த ஏயோட வேல்யூ ஆரோட வேல்யூ இதில் வந்து ஏயோட வேல்யூ ஆரோட வேல்யூ a = 7, r = 3, a = 7, r = 1/3. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணச்சோன்னா அடுத்தடுத்த 3 உறுப்புகள் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும்? ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? உங்களுக்கு எதாவது கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோ இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.